அதன் பிறகு அந்த சிற்பியும் முயற்சி பண்ணி நல்ல ஒரு அழகான ஒரு முருகன் சிலையை வடிவமைத்தார். அந்த இது ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்த உடனே மன்னருக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது இதே போன்று இன்னொரு சிலையை இந்த சிற்பி செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியினுடைய கட்டை விரலை வெட்டிவிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த சிற்பி எட்டுக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். அங்கே தன்னுடைய கட்டை விரல் இல்லாமலேயே முருகப்பெருமானை வேண்டி மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கினார். அந்த சிலை பாருங்க, அது மிக உயிர் துடிப்போட அழகாக இருந்தது. ஆனால் அந்த சிலை அதை காட்டிலும் ஏற்கனவே செய்த சிலையை விட மிகவும் உயிர் துடிப்புடன் அமைந்திருந்தது. 6 முகனினுடைய உடலில் ஒரு உஷ்ணம், அந்த சிலையில் பார்த்தா ஒரு சூடு தெரிஞ்சது. அப்போ அது உயிரோடு இருக்கிறது சிலை போலே காட்சியளித்தது. திடீரென சிலைக்கு உயிர் வந்து விட்டது. முருகன் அமர்ந்திருந்த அந்த மயில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் பறக்க தொடங்கியதான். அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லாரும்